ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல தீபாவுடைய ஆசை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி கிட்ட இருந்து கார்த்திகிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. ஸோ தீபாவுடைய ஆசையை நான் நெருக்கி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டான மண்டபம் புக் பண்ணி பத்திரிக்கைலாம் அடிச்சு எல்லாருக்கும் தெரியற மாதிரி கார்த்திகை தீபாவுக்கும் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஆனால் இதில் தான் இருக்குது இங்கே சிக்கலை. என்னென்னா, நம்ம தீபாவுடைய அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா நேராக ஜோசியரை போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஜோசியரை போய் பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு ஒரு டைம் தான் கழுத்தில் தாலி ஏறும், அது ஏற்கனவே நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவுடைய அம்மா அப்பாவுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குது. என்னங்க இவங்க பாட்டுக்கு இப்படி சொல்கிறாங்களே, நம்ம தீபாவோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுகாத, எதுவுமே நடக்காது, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை தேத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டும் கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவுக்கிட்ட இதை எப்படி சொல்கிறது, தீபா சொன்னால் தீபா எப்படி இதை ஏற்றுக்குப்பா, தீபாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தீபாவுடைய அம்மா அப்பா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம மைத்திலி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டாராங்க. மைத்திலி வந்துட்டு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் இதை நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, இல்லை, இதை வந்து நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு இருக்காரு. என்ன நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க, என்னவா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா அம்மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மைத்திலி. என்னைய மன்னிச்சிரு மைத்திலி, ஆனால் நான் இதை உங்ககிட்ட சொன்னால் நீ எப்படி ஏற்றுப்பேன்னு கூட எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஏற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது, முதல்ல தீபா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு நம்ம எதனாச்சும் ஒரு நல்ல ஜோசியராக பார்த்து அதுக்கான பரிகாரத்தை தான் தேடணும். இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டு வந்ததெல்லாம் நியாயம்தான், ஆனால் இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குன்னா ரொம்பவே ஆபத்தான ஒரு பரிகாரம். இதை செய்யறதுனால உங்க பொண்ணுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தீபா சொல்றாங்க. தீபா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அத்தை உயிர் தான் முக்கியம், நான் அந்த மஞ்ச கைத்தோட வாழ்நாள் முழுவதும் இருந்துட்டு எப்படியோ கூட இறந்து போயிடுறேன், ஆனா மறுபடியும் தாலி கட்டிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு சொல்லிட்டு பயங்கரமா ஆள ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சாமியார் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்ற மாதிரி நீ அம்மன் கோயிலில் போய் பண்ணு, அம்மன் உனக்கு நல்ல அருள் கொடுப்பா, இந்த அம்மன் வந்து மாங்கல்ய பாக்கியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.